ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பி அகாடமி திண்டுக்கல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நீங்கள் ரொம்ப நாள் எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது இந்த குரூப் 4 ரிசல்ட் வந்ததுலேருந்து எல்லாருமே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணது விஏஓ ஜேஏ எது சார் எடுக்கலாம், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், இது நீங்கள் எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்த கொஸ்டின்ஸ். எங்களுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னா, இந்த விஏஓ பற்றி நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஜேஏ பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக கேதர் பண்ணிட்டோம். இந்த விஏஓ பற்றி 2-3 விஏஓ பார்த்து பேசி, அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷன் மற்ற இதெல்லாம் வந்து பேசி, ஏன்னா இப்போ இந்த 7th பே கமிஷன் வேறு வந்துருச்சு. அதனால் இந்த ப்ரொமோஷன்ஸில் வேறு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போயிடலாம். இந்த விஏஓ ஜேஏ இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மேஜர் டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு சேல்ரி, செகண்டு பவர் ஆஃப் த ஒர்க், தேர்டு நேச்சர் ஆஃப் த ஒர்க், ஃபோர்த்து ஒர்க் டென்ஷன், ஃபிஃப்த்து ப்ரமோஷன்ஸ், ஃபைனலாக எங்களோட ஒப்பீனியன். அதாவது இந்த ஜேஏ விஏஓ எது எடுக்கலாம், எங்களோட ஒப்பீனியன், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் விஏஓ ஜேஏ இது ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் எதுவும் கிடையாது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேலரி 20,200 ருபீஸ், 20,200 ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் கிரேட் பே. விஏஓக்கு 2,400, அதுக்கு 2,400. ஓகே, இப்போது இந்த சேலரியை பொறுத்த வரைக்கும் இது 6th பே கமிஷனோட. செகண்டு பவர் ஆஃப் த ஒர்க்கு. ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பவர், அதிகாரம் விஏஓ ஜேஏ எதில் அதிகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஏஓவில் தாங்க அதிகம். ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, அங்கே நீங்கள் போகிறீங்கன்னா விஏஓ வர்றார். எந்த ஒரு முக்கியமான விஷயம் ஊரில் உங்கள் சரௌண்டிங்கில் நடந்தாலும் விஏஓக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி அந்தஸ்தே இருக்குது. இதே இது ஜேஏல அப்போ அந்த அந்தஸ்து இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஜேஏல கம்மி தான். ஏன் அப்படின்னா விஏஓ அப்படிங்கிறது ஃபீல்டு ஒர்க்கு. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை விட்டு வெளியில் போகணும், வரணும், நிறைய இடத்துக்கு போகணும், அவரோட சரௌண்டிங் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணணும். எங்கே வேணாலும் அவர் விஏஓ. லீகலாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஸ்டார்டிங் தொடக்கமாக இருக்கக்கூடியது விஏஓ ஆஃபீஸர். ஆக்சுவலாக விஏஓ ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஏறக்குறைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு வில்லேஜ் ஏரியாவுக்கு விஏஓ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜேஏ பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்லி ஆஃபீஸ் ஒர்க்கு தான். அதாவது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அவங்க பெரிய ஆள், வெளியில் வந்தால் அவங்க மக்களோட மக்களாக ஏற போகிறாங்க. ஆனால் விஏஓ அப்படி கிடையாது. அந்த சரௌண்டிங்கில் அவர் எங்கே போனாலும் விஏஓ அந்த அந்தஸ்து அவருக்கு எப்பயுமே வந்து கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் த ஒர்க்கு. விஏஓ அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். விஏஓ அப்படிங்கிறது ஃபீல்டு ஒர்க்கு ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க்கு. இது ஜேஏ அப்படிங்கிறது ஒன்லி ஆஃபீஸ் ஒர்க்கு. இப்போ நம்ம ஜேஏவை பற்றி பார்த்துடலாம். ஆஃபீஸ் ஒர்க் அப்படிங்கிறது அந்த ஆஃபீஸில் அவங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் அவங்க தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் படி அவங்க தான் அதை ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து அடுத்த டேபிளுக்கு வந்து மூவ் பண்ணி கொடுக்கணும். அவங்களோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் அவங்க சரி பண்ணி கொடுக்கணும். இதுதான் அவங்களோட ஒர்க்கு. இப்போது இதே அப்படியே விஏஓ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விஏஓ பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அந்த பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, டெத் சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ் ஸ்டார்டிங் கையெழுத்து போடுறது, வருமான வரி சான்றிதழ் கொடுக்கறது, திருமண உதவித்தொகைக்கான சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்டார்டிங் சைன் போடுறது, இந்த முதல் திருமணம் அப்படிங்கிற எவிடன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் எல்லாமே நம்ம ஆக்சுவலாக ரெகுலர் டைமில் வந்து பார்த்துட்டு இருக்க ஒர்க்கு தான். இது எல்லாமே வந்து அவர் பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இது வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு தான். இது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் விஏஓ ஆஃபீஸில் ஒர்க் பார்க்கணும். அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவர் தாலுக்கில், அதாவது தாசில்தார் எங்கே இருக்காரோ அங்கே போய் அந்த ஒர்க்கை அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும். என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அங்கே போய் அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஆஃபீஸ் ஒர்க். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த ஏரியாவில், அவர் சார்ந்த கிராமங்களில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது பப்ளிக் ரிலேட்டட் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் அங்கே போய் ஆகணும். ஒரு மணல் கடத்தலாக இருந்தாலும் அவர் அங்கே போய் ஆகணும். ஏறக்குறைய யூனிஃபார்ம் போடாத ஒரு யூனிஃபார்ம் சர்வெண்ட், அதான் விஏஓ. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அங்கே போய் நிற்கணும். எந்த ஒரு கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம் எது நடந்தாலும் அவர் அங்கே போகணும். ஸோ ஃபீல்டு ஒர்க்கும் அவர் பார்த்து தான் ஆகணும், ஆஃபீஸ் ஒர்க்கும் அவர் பார்த்து தான் ஆகணும். விஏஓ ஜேஏ இது ரெண்டுக்கும் இதுதான் மேஜரான வித்தியாசம். அடுத்த கான்செப்ட்டு ஒர்க் டென்ஷன். ஆக்சுவலாக ஒர்க் அப்படின்னாலே வந்து இயல்பாக டென்ஷனுங்கிறது வந்துடும். விஏஓ ஜேஏ இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் டென்ஷன் ரெண்டு ஃபீல்டுமே இருக்குது. எதில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓவில் தாங்க அதிகம். இப்போது ஜேஏவை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், தென் விஏஓக்கு வருவோம். ஜேஏ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் காலைல 10 மணிக்கு உள்ளே போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வெளியில் வர்றாரு. அவரோட சுப்பீரியர் சொல்கிறத ஜேஏ கேட்டாகணும். என்ன ஒர்க் கொடுத்தாலும் அவர் வந்து செய்யணும். அடுத்து ஃபைல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தான் முழு பொறுப்பு. ஏன்னா அவரோடது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறனால எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவர் தான் வந்து பொறுப்பு. ஆனால்
10 to 5 இதுக்குள்ளே தான் அவரோட ஒர்க் டென்ஷன். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு வெளியில் வந்தார்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இயல்பாக அவரோட லைஃப்பை வந்து ரொட்டீன் லைஃப்பை வந்து பார்க்க முடியும். இது ஜேஏ. இது அப்படியே விஓவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப்படி கிடையாதுங்க. அதே தான் சேம் கான்செப்ட்டு 10 to 5 மணி வரைக்கும் தான் இவருக்கு ஒர்க்கு. ஆனால் வித்தியாசம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்குவோம். 10 மணிக்கு இவரோட ஒர்க்கு தொடங்குது அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கு முடிச்சிடலாம். இயல்பாகவே ஆஃபீஸ் ஒர்க் டைம் மாதிரியே முடிஞ்சிடும். ஆனால் இது இல்லாமல் நைட்டு 8 மணிக்கு வீட்டில் சாப்பிட்டுட்ருக்காரு. திடீர்னு அவரோட ஏரியாவில் ஒரு ஜாதி கலவரம், இல்லை ஒரு பெரிய அடிதடி, ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. போலீஸ் அங்கே வரணும், அது இயல்பு. விஏஓ அங்கே கண்டிப்பாக போய் ஆகணும். உடனே இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு போய் அடுத்த நியூஸே பார்த்தீங்கன்னா விஏஓக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடும். திடீர்னு ஒருத்தர் நைட்டு அவரோட அதாவது அந்த விஏஓ சார்ந்த கிராமத்து பகுதியில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. விஏஓ அங்கே போகணும். நைட் 2 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆனாலும் விஏஓ அங்கே போகணும். அவரோட சுப்பீரியர்ஸ் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே விஏஓ அங்கே ரீச் ஆகணும். ஸோ 10 to 5 ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சும் அவர் வெளியில் வந்து பர்சனல் ஒர்க்கே பார்த்தாலும் எப்போ அவரோட ஒர்க்குக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அவருக்கே தெரியாது. இதைத்தான் நம்ம லாஸ்ட் டைமே தெளிவாக மென்ஷன் பண்ணோம். யூனிஃபார்ம் போடாத யூனிஃபார்ம் சர்வெண்ட். இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அது லீவு கிடையாது. எப்போ டியூட்டி கூப்பிட்டாலும் வந்து அவர் போய் தான் ஆகணும். அதே தான் விஏஓவும். ஸோ ஒர்க் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் விஏஓவுக்கு அதிகம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குங்க. மக்கள்கிட்ட விஏஓ டேரெக்டாக லிங்க் வச்சுக்க முடியும். அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்களை நேரடியாக கூப்பிட்டு வச்சு பேச முடியும். அவங்களோட பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் முயற்சிகளை அவர் வந்து எடுக்க முடியும். அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு ஒரு கிராமப்புற ஏரியாக்களுக்கு விஏஓவோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்டு ப்ரமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் விஏஓ ஜேஏ இது ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதுலேயும் ஜேஏவை பற்றி பார்த்துருவோம். அதுக்கடுத்து விஏஓக்குள்ளே வருவோம். ஜேஏவை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு, அதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறதுக்கு, டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ங்கிறது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த போஸ்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ்க்காக எழுதப்படக்கூடிய எக்ஸாம், அதான் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறதுக்கு மினிமம் 3 வருஷம் அவங்க இருந்தால் போதும், சர்வே பண்ணால் போதும். அந்த ஃபீல்டில் ஜேஏலேருந்து 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆர்ஏ, அதாவது ரெவென்யூ அசிஸ்டண்ட்டாக ப்ரமோஷன் ஆகலாம், வருவாய் உதவியாளர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் டெப்டி தாசில்தார், அந்த ரேங்க்கு போகலாம். அதுக்கடுத்து உங்களுக்கே தெரியும், அந்த தலைமையிடத்து துணை வட்டாட்சியருக்கு அப்புறம் தாசில்தார், ஆர்டிஓ, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஜேஏஓ பொறுத்த வரைக்கும். இதே இது விஏஓக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் லெவலுக்கு போகிறதுக்கே 6 வருஷம் ஆகும். 6 வருஷம் நீங்கள் விஏஓவை தான் சர்வே பண்ணி ஆகணும். ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, அந்த 6 வருஷம் நீங்கள் சர்வே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெவென்யூ அசிஸ்டண்ட் ஆஃபீஸர், அதாவது இதை வந்து அசிஸ்டன்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஐ, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஜோனல் டெப்டி தாசில்தார், அதுக்கப்புறம் தாசில்தார். இதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ ரெண்டுக்குமே ஆன கம்பேரிசன் இது தான். ஓகே, இப்போ ஃபைனலாக எங்களோட ஒப்பீனியனுக்கு வருவோம். இந்த ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா முழுக்க எங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. இதை நாங்கள் யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. விஏஓ ஜேஏ எது சார் பெஸ்ட்டுன்னு சொல்லி எங்களை கேட்டாலோ அல்லது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறதோ ஜேஏ போஸ்டிங் தாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த லெவல் எக்ஸாம் போடுறது, இப்போ உதாரணத்துக்கு குரூப் 2 குரூப் 1 இதுதான் உங்கள் ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது ஜேஏக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா டைம் கிடைக்கும். 1. செகண்டு, இது வந்து ஆஃபீஸ் ஒர்க் 10 to 5 தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகம். மீதி டைம் வந்து நீங்கள் வந்து லைஃப், அதாவது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஜேஏவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான பாயிண்ட்டு. எங்களோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாலும் ஜேஏ போஸ்டிங் தான். ஓகே, அடுத்து விஏவை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட டேரெக்டாக லிங்க் வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க ஒரு சிலருக்கு அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணணும், கொஞ்சம் பவர் கையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் விஏஓ போஸ்டிங் தாங்க பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோ நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பொறுத்த வரைக்கும் விஏஓ ஜேஏ யாருக்கு எந்தெந்த மார்க் வரைக்கும் அக்யூரேட்டாக கிடைக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நல்லபடியாக பண்ணுங்கள். விஏஓ ஜேஏ எந்த போஸ்டிங்காக இருந்தாலும்